கண்கள்ல மையிடுறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல. அது முகத்தோட கம்பீரத்தை இன்னும் மேன்மைப்படுத்தி காட்டுற ஒரு கலை. அதுக்காக நம்ம கடையில அதிக விலை கொடுத்து வாங்குற காஜல்கள்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? லாங் லாஸ்டிங், ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், டார்க், இன்டென்ஸ் டார்க், இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டு ஆசைப்பட்டு நம்மளும் வாங்குறோம். அதுக்காக அதுல என்ன சேர்த்திருக்காங்கன்னு தெரியுமா? கார்பன் பிளாக், லெட், பாரபன்ஸ். சரி, இது கண்ணுக்கு என்ன பண்ணுது? கண் இமைகளின் வேர்கள்ல இருக்கிற மெய்போமியன் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த துவாரங்கள் எல்லாத்தையும் அது அடைக்குது. இதனால ஒரு சிலருக்கு கண்களில் கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கும் அடிக்கடி. அப்படி இல்லைன்னா கண் அலர்ஜின்னு அடிக்கடி கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க. கண் அரிப்புகள் வரலாம். அப்படியும் வெளிப்படாதவங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சிட்டே வரும். சரி, இப்போ நம்ம பாரம்பரிய முறைப்படி பண்ற அஞ்சனம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு சுத்தமான பருத்தி பஞ்சு, கிருமி நாசினிக்காக ஓமம், கண் திசுக்களை பாதுகாக்க பாதாம், கண் மற்றும் மூளைக்கு குளிர்ச்சி தர்ற பிரம்மி நெய், இந்த 3 பொருள் தான். முதல்ல பாதாமை லைட்டாக வறுத்துட்டு பாதாம், ஓமம் இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பஞ்சை நல்லா இந்த மாதிரி பெருசாக விரித்து அதுக்கு மேலே நம்ம பிரம்மி கிருதத்தை முழுமையாக அந்த பஞ்சு ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த பாதாம் துகள்கள் மற்றும் அந்த ஓமத்தையும் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை சுருட்டி ஒரு திரி மாதிரி ஆக்குறோம். சாதாரணமாக நம்ம விளக்கேற்றுற மாதிரி தான். நெய் ஊற்றி அதில் திருக்கி நம்ம இந்த பொருட்கள் சேர்த்து வச்சிருக்கிற இந்த பஞ்சை திரியாக அதில் வைக்கிறோம். இதை விளக்கேற்றி இதுக்கு மேலே ஒரு தட்டு, இந்த மாதிரி கேப்பில் ஒரு தட்டை மூடுறோம். இந்த விளக்குல இருந்து வர்ற புகை அந்த தட்டில் படணும். இந்த மாதிரி தூரத்தில் நம்ம வச்சிருக்கிறோம். பாரம்பரிய முறைப்படி பதங்கம் ஏற்றல்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி நம்ம வச்சு இந்த புகையிலிருந்து வர்ற அந்த கருமை நிறத்தை சேமித்து நம்ம மை செய்கிறோம். பாருங்க, இந்த தட்டில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதை கரண்டியை வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மென்மையான தூள்கள் கிடச்சிருக்கு. இதில் சிறிதளவு நெய் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். அவ்வளோதான் நம்மளோட அஞ்சனம். இப்போ இதோட பயன் என்னன்னு பார்ப்போமா? சக்ஷு தேஜோமயம், அதாவது கண் பித்தத்தின் இருப்பிடம், ஆலோசக பித்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்பவும் கண்களை சுற்றி கபம் சூழ்ந்து இருக்கும். இந்த கபமும் பித்தமும் சமநிலையில் இருக்கிற வரைக்கும் கண்களில் எந்த பாதிப்பும் இருக்காது. எப்போ கண்களில் உள்ள அக்னி கம்மியாகி பித்தம் குறையுதோ அப்போ இந்த கபம் அதிகமாகி கண்களில் அதிகப்படியாக நீர் வடிகிறது, கண் பீலை வர்றது, சதை வளர்ச்சின்னு சொல்லப்படுற கேட்ராக்ட், கண் கட்டிகள் போன்ற ரோகங்கள் வரும். ஓமத்தில் இருக்கிற தைமால் கபக்கட்டுகளை கரைச்சி கண்களில் அதிகப்படியாக நீர் வடிகிறது, அலர்ஜி, அரிப்பு போன்றவைகளை தடுக்கும். பிரம்மி மற்றும் பாதாமில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ கண்களில் இருக்கிற ஆப்டிவ் நர்வ்ஸ்க்கு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து கணினி, தொலைக்காட்சி, மொபைல் திரைகள் அதிக நேரம் பயன்படுத்துறதுனால ஏற்படுற டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின், ஐ ட்ரை சிண்ட்ரோம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். பொதுவாக நம்ம மை குளிச்சு வெளியே கிளம்பும் போது அழகுக்காக பூசிட்டு போவோம். அந்த மையில் எந்த பயனும் இல்லை. அதனால நீங்கள் அதை எப்போ வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மையை காலையில் எழுந்து காலை கடன்களை கழித்தவுடன் மை பூசி அப்புறமா நீங்கள் உங்கள் வேலைகளெல்லாம் முடித்து குளிக்கலாம். அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மையை பூசணும். இதுதான் கண்ணை சுற்றிலும் கபம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இந்த மை போடும்போது கண்களில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி கபம் சபநிலைப்படும். அதனால கண்களில் வர்ற தொந்தரவுகளை தடுக்கலாம். இதே குளிச்சதுக்கு அப்புறம் போட்டால் என்ன பயன் இருக்குன்னு தெரியுமா? சூரிய வெப்பம், ஊசி, யூவி ரேடியேஷன்லேருந்து கண்களை பாதுகாக்கிற ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியராக இருக்குது. அழகுடன் கூடிய நோய் தடுப்பு முறை தான் நம்ம முன்னோர்கள் தந்த இந்த அஞ்சனம். என்ன ஏதுன்னு பார்க்காம அழகா இருக்குன்னு அதிக விலை கொடுத்து ஆசையாக வாங்கி போட்டு விடுவோம். அவ்வளோ ஆசைப்பட்டு கண் அழகாக இருக்கணும்னு முதல்ல மை போடுறீங்க, அப்புறம் கண்ணு தெரிய மாட்டேங்குன்னு கண்ணாடி போடுறீங்க. இந்த ஒரு சின்ன முறைப்படி செய்கிற இந்த அஞ்சனத்தை தயாரித்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் இதை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தோட கண் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துங்க.